ரொம்ப உயரத்துல இருக்கேங்கிற திமிரோ? ஒரு நாளைக்கு நீயே வாடி கீழே விழுவ, அப்ப ஒரு பய பிடிக்க மாட்டா தெரியுமா? முருகா, உன் காலை சிக்கன் அப்படின்னா ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குதே. முருகா, உன்னை அலங்காரம் பண்றதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியுமா? தலையிலிருந்து கால் வரைக்கும் உன்னை தொட்டு அலங்காரம் பண்றனே, அந்த பாக்கியம் ஒன்னே போதுமே எனக்கு. ஏன் அலங்காரத்துல உனக்கு என்ன சந்தோஷம்? உன்னை அலங்கரிச்சு பாக்குறதுல எனக்குத்தான் எவ்வளவு சந்தோஷம். எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆண்டவன்னா நம்மளெல்லாம் ஒரு காலத்துல ஆண்டான வெள்ளக்காரன், அவனை சொல்லல. உலகையாலும் உன்னை முருகா, உன்னைத்தான் சொல்றேன். முருகா, சண்முகா, செந்தில் வேலா, கந்தா, கடம்பா, இது ஒரு உடம்பா? என்னது என்னைக்கும் இல்லாம பூ கூட இந்த கணம் கணக்குது? வயசாயிட்டே போதில்ல, அதான் காரணம். லார்டு முருகா, ஐ ஹாவ் a very strong doubt. நீ என்ன சர்க்கஸ் கோமாளியா? சர்க்கஸ் பாக்குறதுக்கு தான் டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க, பார்த்திருக்கேன். உம்முடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு கூடவா டிக்கெட் வாங்கிட்டு போகணும்? அதுவும் புரோக்கரை பார்த்துட்டோம்னா அவன் கொஞ்சம் சில்லறைய வாங்கி அள்ளையில போட்டுக்கிட்டு சைடு ரூட்ல கொண்டு போய் காமிச்சு விடுறான். என்ன மாதிரி உண்டை கட்டி பண்டாரம் எல்லாம் வெளியில மண்டபத்தோட சரி. என்ன கேட்டா என்னெல்லாம் அவன் கேக்குறான். இருந்தாலும் மனசுல பட்டதை உடனே சொல்லிடணும்ன்றான். உண்மையான பக்தன்னா அவனாவும் சன்னிதானத்தை தேடி வந்து உன்னை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் போனோம். அதை விட்டுட்டு உற்சவ நாட்கள்ல ஒவ்வொருத்தன் வீட்டு முன்னாலையும் 10 நிமிஷம் நீ போய் நிக்கிறது, ஐ டோன்ட் லைக் இட். ஐ ஃபீல் ஃபார் இட். என்னது குழந்தை சத்தம் கூடையில் இருந்து வருது? இந்த கூட இறந்திருக்கும். இந்த கூடதான், இந்த கூடதான். குழந்தை நிஜ குழந்தை. நினைக்கவே இல்லை. ஆமா, இது எப்படி இதுக்குள்ள வந்துச்சு? ஓஹோ, இதா முருகா உன்னோட லீல. தனியா பேசினா தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி எனக்கு பேச்சு தொடக்கி நீயே வந்திருக்கியா? அதனால என்ன பரவாயில்ல. இனிமே காவடியை தூக்கிட்டு பூவு கரையறதுக்கு பதிலா புட்டியை தூக்கிட்டு பாலுக்காக அலையிற.